April 1st 2026 இருந்து அதாவது அடுத்த ஃபினான்ஷியல் இயரோட ஸ்டார்டிங்ல இருந்து யூபிஐ பேமெண்ட்ஸ் அண்ட் அதர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் 2-factor authentication மேண்டேட்டரி அதாவது கட்டாயம் ஆக்க போறதா ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது கம்ப்ளீட்லி நம்மளுடைய சேஃப்டிக்கு தான். 2-factor authentication அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம மெயில்ஸ்லயும் அதர் லாகின் அக்கௌண்ட்ஸ்லயும் யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம ஒரு பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணுவோம். பட் இன்னொரு ஓடிபி இது மாதிரி இன்னொரு அடிஷனல் விஷயம் வச்சு அதை லாக் பண்ற மாதிரி ரெண்டு போட்டு லாக் பண்ற மாதிரி அர்த்தம். ஸோ இது வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்மளுடைய டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு அதை வந்து மேண்டேட்டரி ஆக்க போறாங்க. ஸோ கரண்ட்லி ஒரு ஓடிபி வச்சு நம்ம வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுவோம், இல்லைனா ஒரு பின் நம்பர் வச்சு பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த பின்னோ ஓடிபியோ கொடுத்ததுக்கு அப்புறம் அடிஷனலா பயோமெட்ரிக், ஆதார், பாஸ்வேர்ட் இல்ல இன்னும் அட்வான்ஸ்டா சில மெத்தட்ஸ் இது எல்லாமே நமக்கு ஆப்ஷன்ஸா காட்டும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல எது நமக்கு கன்வீனியன்ட்டோ அதை நம்ம சூஸ் பண்ணி நம்மளுடைய 2-factor செட் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேட்டு இதுல இருந்து ஏதாவது ஒன்று கண்டிப்பா ஒரு அடிஷனல் 2-factor இருக்கணும். அப்போதான் அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது மாதிரி செட் பண்ண போறாங்க. இது எவ்வளவு முக்கியம் அப்படின்னா இப்போ டிஜிட்டல் ஸ்கேம்ஸ் நிறைய ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் இது ரொம்பவே ஒரு முக்கியமான மூவ் தான். உங்களுடைய பின்னோ பாஸ்வேர்டோ யாருக்கோ தெரிஞ்சு போச்சு, அவங்க வந்து உங்க பேர்ல ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷனை ஃப்ராட்லெண்டா பண்றாங்க அப்படின்னாலோ இல்ல உங்களுடைய போன் மாதிரி ஏதாவது ஒரு டிவைஸ் தொலைஞ்சு போச்சு, அதை வச்சு யாராவது வந்து பேங்க் டிரான்ஸ்ஃபர்ஸ் இல்ல ஒரு யூபிஐ டிரான்ஸ்ஃபர் ட்ரை பண்றாங்க அப்படின்னாலோ அவங்களால ஒரே ஒரு பின்னையோ பாஸ்வேர்டையோ வச்சு அதை முடிக்க முடியாது. கண்டிப்பா உங்களுடைய தலையீடு இன்னொரு அடிஷனல் ஆத்தென்டிகேஷன் தேவைப்படும். ஸோ இந்த இடத்துல இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதனால நிறைய டிஜிட்டல் ஸ்கேம்ஸ் கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். ஸோ இந்த நடைமுறைக்கு வந்தாதான் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு, இல்ல இதுல ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கான்னு தெரியும். இதை பத்தி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க.